ட்ரெயினில் வந்துட்டு ஒரு பேசஞ்சர் வந்துட்டு ஏறுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டைமில் வந்துட்டு சின்ன பசங்க முதல் கொண்டுமே ஃபுட்போர்டு அடிச்சுன்னு ஸ்கேட்டிங் பண்ணின்னு போகிறாங்க ட்ரெயினில். எப்படி ஒரு 6வது படிக்கிற முதல் கொண்டுமே அது வந்துட்டு பார்க்குறவங்க பேசஞ்சருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பயத்தை வந்துட்டு ஏற்படுத்துது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள சொன்னால் அவங்களே மரியாதை இல்லாத எங்கள் இஷ்டம், நீங்கள் ஒன்றும் உங்கள் ட்ரெயின் இல்லை அப்படின்ட்டு அதேமாதிரி ட்ரெயின் மேலே ஏறுறானுங்க, தொங்குறானுங்க. எவ்வளோ ஆக்சிடெண்ட், எவ்வளோ ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு ஏன் நீங்கள் எதுக்கு எங்களை கேட்குறீங்க? அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க இல்லாத அவளுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தர் தப்பு பண்ணுறத எடுத்து சொல்ல மாட்டாங்க. கூட அவங்களும் சேர்ந்து ஃபுட்பால் ஒரு 4-5 பேர் அடிக்கிறது இல்லாத இது பண்ணுறது இல்லாத நடக்குது. கேட்குறவங்க யாருனாச்சும் ஒரு பெரியவங்க கேட்டால் எதிர்த்து பேசுகிறானுங்க. உன்னை பேர் அதுவும் அசிங்கமாக கேட்குறது, கலாய்க்கிறது முதல் கொண்டுமே எல்லாமே ஒரு இது நடக்குது. உங்கள் வேலையை பார்த்து நீர் அதேமாதிரி வித்தவுட்டில் அவ்வளோ பேர் ஏறி போகிறாங்க. ஏதோ ஒரு சில பேர் டிடி அவங்கள பார்த்தா ஓடிடுறானுங்க, நல்லா ஃபுட்பால் அடிக்கிறானுங்க, மேலெல்லாம் ஏறுறானுங்க. போலீஸை பார்த்தா ஓடிடுறாங்க, ஏதோ இது பண்ணுறது இல்லை. போலீஸ் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க? போலீஸ் வந்துட்டு என்ன சொல்லுறாங்க, அவங்க வந்துட்டு ஃபுட்பால் அடிக்காதீங்க, உள்ளே உட்காந்து போங்க, எவ்வளோ ஜனமாக இருந்தாலுமே உள்ளே நின்று போங்க, எதுக்கு வெளியில் நிற்கிறீங்க? ஃபஸ்ட்டு மெயினாக நம்மள டீனேஜ் முதல் கொண்டு சின்ன வயசு பசங்களை தான் மெயினாக அவங்க சொல்கிறாங்க. பெரியவங்க வேறு காலேஜ் படிக்கிற முதல் கொண்டுமே உள்ளே உட்காந்து எதுக்கு வெளியில் நிற்கிறீங்க, தொங்குறானுங்க, எதுக்கு நிற்கிறீங்க? அப்புறம் வந்துட்டு நிறைய செயின் அடிக்கிறது, பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேயே அச்சுக்கிறாங்க. ஸ்கூல் பசங்களும் சரி காலேஜ் பசங்களும் அச்சுக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அது கேட்டுன்னு அவங்க இருக்கிறது தான் இருக்கலாம். பட் ஆனால் யாரும் அதை கேட்டுன்னு இருக்கவே மாட்டாங்க. அவங்க பிஎஸ் ஸ்கூலில் படிக்கிற பசங்க நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ட்ரெயின்லேயே வரோம். அப்போ பார்த்திங்கன்னா பிஆர்எஃப் ஜேஆர் போலீஸும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருப்பாங்க. ஃபஸ்ட்லாம் பசங்க ட்ரெயினில் தொங்கிட்டு ஃபுட்போர்ட் அடிச்சுட்டே வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. என்னென்னா நீங்கள் சேஃப்டியாக ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் ஏன் ட்ரெயினில் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெயின் வர சமயத்துலேயோ இல்லை மற்ற சமயத்தில் கூட அவங்க பசங்களை ட்ராக் கிட்ட வராமலோ இல்லை ஸ்டேஷனில் விளையாடாமலோ பார்த்துக்கிறாங்க. ஒரு பெட்டிக்கும் போலீஸ் ஏறி எங்கெங்கெல்லாம் பசங்க அட்டகாசம் பண்ணுறாங்களோ அவங்களாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க கேட்கலன்னா அவங்க கேட்குற மாதிரி அன்பாக சொல்லி புரிய வைக்கிறாங்க.